சகடனா சக்கரம், வண்டி சக்கரம் மாதிரி வாழ்க்கை. இப்போ சகட யோகம் ஒரு ஜாதகத்தில் இருக்குது. அப்புறம் குருட்டு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டும் அவர் ஜாதகத்தில் ரொம்ப அருமையாக பொருந்திருக்கு. ஆக்சுவலாக அவருடைய ஜாதகத்தில் ரொம்ப 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 வலிமையான கிரகம் எதுனா செவ்வாய். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பீரியட் அவருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எதையெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் மீண்டும் அவருக்கு கிடைப்பதற்கான ஒரு நேரம் இப்போது கணிந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய வழக்குகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவர் அதுக்கெல்லாம் அசரக்கூடிய ஆள் கிடையாது, அவர் அதுக்கு பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. இந்த கேசஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக அப்படியே அசால்ட்டாக தாண்டி வந்துடுவார். அவருக்கு இப்போ நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது, மிகப்பெரிய நல்ல நேரம் அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அவருடைய ஜாதகத்தில் 2027 நீங்கள் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆக்சுவலாக அரசியல் நோக்கர்கள், அரசியல் பார்வையாளர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். கூட்டணி தொடர்வது அப்படிங்கிறது, ஐயா அமித்ஷாவை பொறுத்தவரை அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அண்ணன் இபிஎஸ் ஜாதகத்துலையும் செவ்வாய் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து பயணிக்கிறது அப்படிங்கிறது, அதாவது லாங் லாஸ்டிங்காக பயணிக்கிறது. லாங் லாஸ்டிங்னா நீங்கள் ஒரு கூட்டணியாக இருந்து தேர்தலை சந்திக்கிறது, அதன் பிறகு ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறது, அப்புறம் கூட்டணி ஆட்சின்னு ஒரு பிறகு இந்த மாதிரியான உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ 2026 தேர்தல் வேகம் எடுத்து சென்றுட்டு இருக்காங்க ஒவ்வொரு கட்சி தலைவர்களும். இப்படியான சூழ்நிலையில் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதக கட்டம் எப்படி இருக்கு, என்ன காரணம் அப்படின்னா, இந்த தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலையில ஒரு சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற வெறியோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிகழ்வுகள் தெரிந்த நிகழ்வுகள் தான். இப்படியான சூழ்நிலையில் ஆன்மீக அடிப்படையில், ஜாதக கட்டங்களின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம் என்ன சொல்கிறது? ஆக்சுவலாக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா, சூரியன், செவ்வாய், சனி வலிமையாக இருக்கணும். குருவினுடைய அனுகிரகம் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஆப்டாக பொருந்துறது. அண்ணன் இபிஎஸ்க்கு பொருந்தது. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம். இப்போது எங்கிட்ட ஒருத்தர் கேட்டார், என்ன கேட்டார் அப்படின்னா, இபிஎஸ் முதலமைச்சரானதுக்கு என்ன யோகம் ஒரு ஜாதகத்தில் இருக்குது. இப்போது நமக்கு ஒரு ஏதோ ஒன்று கிடைக்கிது, ஒரு கிஃப்ட் கிடைக்கிது, ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு ஒரு யோகம் வேலை செய்யணும் ஜாதகத்தில். அந்த யோகம் வேலை செஞ்சால் தானே நாம் அது நமக்கு கிடைக்கும். அப்போ என்னன்னு சொல்லி கேட்டால், அவருக்கு சகட யோகம்னு ஒரு யோகம் இருக்குது ஒரு ஜாதகத்தில். சகடனா சக்கரம், வண்டி சக்கரம் மாதிரி வாழ்க்கை. அப்போ சகட யோகம் ஒரு ஜாதகத்தில் இருக்குது. அப்புறம் குருட்டு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டும் அவர் ஜாதகத்தில் ரொம்ப அருமையாக பொருந்திருக்கு. ஆக்சுவலாக அவருடைய ஜாதகத்தில் ரொம்ப 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 வலிமையான கிரகம் எதுனா செவ்வாய். செவ்வாய் எதை ரெப்ரசன்ட் பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு நாட்டினுடைய தளபதி, அவர் ஜாதகம் வலிமையாக இருக்கணும். அது வலிமையாக இருந்தால் தான் தலைவன் தளபதி பேச்சை கேட்டு நடந்துக்குவான். இப்போ நீங்கள் ஒரு நாடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த நாட்டில் தளபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். தலைவனை வழிநடத்தக்கூடிய இன்னொருத்தர் யாருன்னா குரு. இந்த ரெண்டுமே அவர் ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங். செவ்வாய் தான் இருக்குலேயே ஜாஸ்தியான ஸ்ட்ராங்கான கிரகம் அவர் ஜாதகத்தில். விஜய் ஜாதகத்தில் எப்படி சுக்கிரன் வலிமையோ, அண்ணன் இபிஎஸ் ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப ரொம்ப வலிமை. இப்போ நல்ல பீரியட் அவருக்கு வருது. அடுத்த ஒரு 1.5 வருஷம் ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பீரியட் அவருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எதையெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் மீண்டும் அவருக்கு கிடைப்பதற்கான ஒரு நேரம் இப்போது கணிந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள், அது அரசியல் சார்ந்து, ஆட்சி அதிகாரம் சார்ந்து மிகப்பெரிய மாற்றங்கள் அவரை சேரும். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் அவருக்கு அதிக அளவில் இருக்காங்க. கட்சி ரீதியாக, அரசியல் ரீதியாக. அதாவது அதிமுகவில் பயணித்தவர்கள் கூட தனி கட்சி கண்டிருக்காங்க, எதிரில் இருக்காங்க. கேஸ் வழக்குகள் அப்படிங்கிற நிலையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இப்போது இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகள் கூட இன்னொரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்படியான சூழ்நிலையில் இந்த வழக்குகள் விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது தடைகளை ஏற்படுத்துமா, சாதகமாக செல்லுமா? ஒருத்தருடைய ஜாதகத்துக்கு, லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை நம்ம பார்க்குறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயும் ராகுவும், லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும், குரு பார்வை இருக்குது.
எவ்வளவு பெரிய வழக்குகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவர் அதுக்கெல்லாம் அசரக்கூடிய ஆள் கிடையாது, அவர் அதுக்கு பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. இந்த கேஸஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக அப்படியே அசால்ட்டாக தாண்டி வந்துடுவார். அவருக்கு இப்போ நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது, மிகப்பெரிய நல்ல நேரம் அவருக்கு ஸ்டார்ட் ஆகுது. வரக்கூடிய புரட்டாசிக்கு அப்புறம் அவர் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறிடுவார். ஆனாலும் அவருடைய ஜாதகத்தில் 2027 அந்த இயர் அவர் கொஞ்சம் சரியாக இல்லை. சரியா இல்லைன்னா எந்த அடிப்படையில்? இப்போ அரசியல் பயணத்துலையா என்ன? எந்த பர்சனலாக அவருடைய ஜாதகம் அப்படியே கொஞ்சம் உடல் நலத்தில் 2027 மத்தியிலேருந்து கொஞ்சம் நேரம் அவர் கொஞ்சம் சரியாக இல்லை. ஸோ பட் அரசியலை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அவருக்கு 2026 ரொம்ப அதிகம். கடவுள் கிருபை இருந்தால் ஆட்சியை அமைக்க கொடுவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் 2026. அதில் சந்தேகமே வேண்டாம். களம் என்பது இவருக்கும் அண்ணன் உதயநிதிக்கும் இடையிலான களமாகத்தான் இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வெயிட்டான ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணாமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பெரிய கூட்டணியை உருவாக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாலும் அங்கே ஒரு கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வலுப்பெறல அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன்வைக்கப்படுது. எடப்பாடி பழனிசாமியுடைய ஜாதகம் கூட்டணியை ஒரு பெரிய ஒரு அலைன்ஸாக உருவாக்குவதற்கான ஒரு சூழலை உருவாக்குமா? 2025 அக்டோபருக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் இவருக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு மிகப்பெரிய கூட்டணியை நிச்சயமான முறையில் அண்ணன் உருவாக்குவார், அதில் சந்தேகமே வேண்டாம். இப்போ தொடரக்கூடிய கூட்டணி, அதாவது கூட்டணியில் தொடரக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து பயணிக்குமா அல்லது அந்த பிளவுகள் ஏற்படுவதற்கான? நீங்கள் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆக்சுவலாக அரசியல் நோக்கர்கள், அரசியல் பார்வையாளர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. அதை நான் சொல்லிடுறேன். கூட்டணி தொடர்வது அப்படிங்கிறது சிரமம். ஏன்னா இவருடைய ஜாதகப்படி இவருக்கு இந்த நான் சொன்ன மாதிரி புரட்டாசி மாதத்துக்கு மேலே ஒரு பெரிய பொற்காலம் வருதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அப்படி நீங்கள் பார்க்கும்போது இப்போ ஒரு பெரிய கூட்டணி அவர் அமைப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இப்போது புதிதாக கட்சி கண்டிருக்கக்கூடிய தாவேகா விஜய் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏதாவது நெருக்கடியை கொடுப்பாங்களா அல்லது ஒரு தேர்தல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு துணையாக இருக்குமா? எப்படி பார்ப்பது? 2 பேரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். ஸோ கண்டிப்பாக 2 பேரும் சேர்வதற்கான வாய்ப்புகள்ங்கிறது அதிகம். இவர் கடகலக்கணம், அண்ணன் கடகராசி. அண்ணன் இபிஎஸ் கடகலக்கணம், அண்ணன் விஜய் கடகராசி. அதனால் ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி 2 பேரும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா 2 பேருக்குமே ஒரு பெரிய கிஃப்டடாக அந்த பீரியட் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, கடகத்துக்கு அதிசாரமாக குரு வர்றார், மறுபடியும் மிதுனத்துக்கு போயிட்டு அடுத்த வருஷம் குரு பயிற்சியில் மீண்டும் கடகத்தில் உச்சமாயிடுறார். மிகப்பெரிய எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு 2 பேருக்குமே. 2 பேருக்கும் ஜாதகம் இப்போ டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது சேர்வதற்கான வாய்ப்புகள்ங்கிறது அதிகம். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸில் இருக்கக்கூடிய பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் எடப்பாடியாருக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி எப்படி இருக்கிறது? இல்லை, 2 தலைவர்கள், அதாவது 2 ஒரு உரைக்குள்ள 2 கத்திகள் இருக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஐயா அமித்ஷாவை பொறுத்தவரை அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், அண்ணன் இபிஎஸ் ஜாதகத்துலேயும் செவ்வாய் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அப்போ இந்த 2ம் சேர்ந்து பயணிக்கிறது அப்படிங்கிறது, அதாவது லாங் லாஸ்டிங்காக பயணிக்கிறது. லாங் லாஸ்டிங்னா நீங்கள் ஒரு கூட்டணியாக இருந்து தேர்தலை சந்திக்கிறது, அதன் பிறகு ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறது, அப்புறம் கூட்டணி ஆட்சின்னு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா ஒரு செவ்வாய் இன்னொரு செவ்வாயை தனக்கு ஈக்குவலாக பார்க்கவே பார்க்காது. செவ்வாய் எப்போதுமே செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மற்றவங்கள கீழே உட்கார வச்சு தான் பார்க்குமே தவிர தனக்கு சமமாக உட்கார வச்சு என்றைக்குமே பார்க்காது. அப்படி பார்க்கும்போது 2 பேருடைய ஜாதகமே செவ்வாய் ரொம்ப ரொம்ப வலிமை. அதான் நான் அந்த மன்னனுடைய ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது. ஒரு மன்னன் இருக்கான்னா மன்னன் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் தளபதி அந்த செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி தான் இப்போ உங்களுக்கு மோடிக்கு அமித்ஷாவினுடைய ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. குருவினுடைய ஜாதகம் வலிமையாக இருக்கணும், அவருக்கு கைட் பண்ணுறவர். அப்படி பார்க்கும்போது 2 பேரும் சேர்ந்து பயணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 சிரமம். நாளைக்கு எல்லா இடத்துலையுமே அது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிடும்.
இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியில இருக்கக்கூடிய ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இப்போ எல்லாருமே முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள், எல்லாரையும் இணைத்து ஒரு அலையன்ஸ் உருவானால், எல்லாரையும் உள்ள கொண்டு வந்தா ஒரு வலிமையான அதிமுக இருக்கும், எளிதா திமுக வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ வந்து ஓபிஎஸ் உடைய ஜாதகம், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களுடைய ஜாதகம், எடப்பாடி பழனிசாமியுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கும்? இல்லை, அண்ணன் எடப்பாடியை பொறுத்தவரை ஒரு விஷயம் அவர் ஜாதகத்தில் தெளிவாக இருக்குது. அவர் பிறந்த ஜாதகப்படி அவருக்கு செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இந்த செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, டக்குன்னு எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு காம்ப்ரமைஸ் ஆகட்டும், இல்லை ஒரு ஓகே இது மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது அப்படின்னா அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களா, அதாவது அண்ணன் அஜித் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி தப்பு செஞ்சால் கூட கரெக்டாக செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவரை பொறுத்தவரை எடுத்த முடிவில் ஸ்டாண்டில் கரெக்டாக இருப்பார். அது வந்து உங்களுக்கு அது தப்பானாலும் சரி ரைட்டானாலும் சரி அவர் எடுத்த முடிவில் அவர் வந்து கரெக்டாக இருப்பார். அவர் ஜாதக அமைப்பு அதுதான். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கட்சியில் சேர்த்துக்கிறதுங்கிறது சிரமம். அதிமுகவில் சேர்த்து இவங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பயணம் பண்ணுறதுங்கிறது, ஒரே மேடையில் எல்லாரும் தோன்றுவது அப்படிங்கிறது ஒரு முடியாத ஒரு கட்சியாக. கூட்டணிங்கிறது வேற, கட்சியாக வர்றதுங்கிறது சிரமம். அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக கூட இவங்க கூட்டணி, சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் வந்து பாஜக கூட இருக்காங்க. அதிமுக பாஜக கூட கூட்டணி, இப்படி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அது அப்படியான வாய்ப்புகள் இருக்கே தவிர கட்சியில் இவங்களை சேர்த்து வச்சு உட்கார வச்சு இவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து ஒரு நாகரிகமான ஒரு பதவியை கொடுத்து பயணம் பண்ணுறதுங்கிறது இவருடைய ஜாதகப்படி சிரமம். தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது, 2026 தேர்தலில் அதிமுக எப்படியான ஒரு நிலையை எட்ட போகிறது அப்படிங்கிற பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.